இந்த தடவை கோயில கூட்டமே இல்ல என்னமா? ஆமாண்டி, திருவிழானா கூட்டமா இருக்கும். இப்ப நம்ம தானே கும்பிட போனோம், அதான் கூட்டமே இல்ல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. ஏமா நிஜமாவே உனக்கு எல்லாம் ஓகேவா? எதடி கேக்குற? உன் புள்ள கல்யாணத்தை தான். அதான் பேசி முடிச்சு கல்யாணத்துக்கே நாள் குறிச்சாச்சு. போதா குறைக்கு குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு என்னடி இருக்கு? மா அதெல்லாம் ஒரு குடும்பம், சரியான குடிகார அப்பன். அவளும் அவ வீடும் அவ வீட்டு ஆளுங்களும். என்னடி பண்ண சொல்ற? எல்லாம் நேரம். நான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு தியாகம் பண்றேன் நல்லது பண்றேன் அவனை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் கெடுத்து அள்ளிட்டேன். அம்மா அப்ப உனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கலையா? பிடிக்கலன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. உன்னையும் நிறுத்த சொன்னேன். நீ எல்லாரும் கூடயும் சேர்ந்து கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சிட்ட. இதுக்கப்புறம் பேசி என்ன ஆக போகுது? இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அது எப்படிடி நிக்கும்? இல்லம்மா, பொண்ணோட கேரக்டர் சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது? இல்லடி, அது ரொம்ப பெரிய பாவம். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, நீ வேற தர்மம் நியாயம் நீதினு பேசுவ. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நாங்க ஜாதகம் பார்க்க போறோம், பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்கன்னு கேட்போம். ஏய், கல்யாணத்துக்கே நாள் குறிச்சாச்சு, இப்ப போய் ஜாதகத்தை வாங்கி என்னடி பண்றது? அம்மா, எல்லா வீட்லயும் கல்யாணம்னா ஜாதகம் பார்ப்பாங்கல்ல. நாங்க மறந்துட்டோம், பார்க்கல. இப்ப பார்க்கணும், கொடுங்கன்னு கேளு. ஏண்டி, ஒருவேளை ஜாதகத்துல எல்லா பொருத்தமும் நல்லா இருந்ததுன்னா? என்னம்மா நீ எந்த காலத்துல இருக்க? நீதான் மாப்பிள்ளைய பெத்தவ. ஜாதகத்தை வாங்கு. உங்க பொண்ணு ஜாதகத்துல அந்த குறை இருக்கு இந்த குறை இருக்குன்னு சொல்லு. நம்ம சொன்னா அவங்க உடனே நம்பிடுவாங்களா? ஊர்ல மத்த ஜோசியரே கிடையாதா? அவங்க அங்க போய் ஜாதகம் பார்க்க மாட்டாங்களா? 1000 ஜோசியர் இருக்கட்டும்மா, நாங்க எங்க குடும்ப ஜோசியர்ட்ட தான் பார்ப்போம். எங்க குடும்ப ஜோசியர் பொருந்தலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடு. உன்னை யாரு கேள்வி கேட்க போறா? இதுதான் பெஸ்ட்டுமா. இதை விட கல்யாணத்தை நிறுத்த வேற வழியே இல்ல. ஏண்டி, கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சாச்சு, இப்ப போய் சொல்லிக்கிட்டு இருக்க? என்னம்மா நாள் குறிச்சாச்சு? நம்ம வீட்டாளுங்களை தவிர யாருக்கும் தெரியாது. என்ன நம்ம யார்கிட்ட எதுவும் சொல்லிருக்கமா? இல்ல பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டோமா? இல்ல மத்ததுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கா? ஒன்னும் நடக்கல. ஜஸ்ட் 2 வீட்டுல இருக்கிறவங்களும் பேசியிருக்கு, அவ்வளவுதானே. நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆமாம்மா, ஜோசியரை விட்டு சொல்ல விடுவோம். அரைக்குறைக்கு அப்படி எப்படி டைலாக் பேசிக்கலாம். எங்களுக்கும் சம்மந்தம் பண்ணணும் அவ்வளவு ஆசைதான். பொண்ணை பிடிச்சிருக்கு, என்ன பண்றது? ஜாதகம் பொருந்தலையே, எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்குன்னு நீ 4-5 வார்த்தை பேசு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. இத பாருமா, இதான் உனக்கான கடைசி சான்ஸ். இதனால கட்டியா பிடிச்சுக்க. நான் சொன்ன மாதிரி செய். இல்ல வேற வழியே இல்ல. கடைசிக்கும் உன்னை பத்தி சொல்லுவாங்க, உன் சமந்தார குடிகாரே அங்க இருக்கான் பாரு, இந்த வீட்டுல தான் பொண்ணு எடுத்திருக்கான்னு. உனக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஆனா என் வீட்டு சைட்ல வந்துடாதீங்க, மானம் போயிடுது எனக்கு. சொல்ல மறந்துட்டேனே, மருந்து கூட அப்பா கிட்ட இதை பத்தி பேசிடாத, எல்லாத்தையும் ஓச்சு தள்ளிடுவாரு. அதான் தெரியுமே, இவரு அவங்க ஆளுன்னு. ஏதோ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி என் தங்கச்சி என் மருமகங்கிறாரு. போதா குறைக்கு மாப்பிள்ள வேற. சரி விடுமா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல. தம்பி வரான். எனக்கா? நீ அம்மாவும் ஏதோ சின்சியரா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லடா, உன் கல்யாண விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம். நீ எங்க போயிட்டு வர? சும்மாதான்க்கா. சரி சரி. அஸ்வினு, இப்பதான்ப்பா யாவும் வந்தது. குடும்ப ஜோசியர் தன்னை போல போன் பண்ணியிருந்தாரு. ஜாதகம் பார்க்கவே இல்லை பத்தியா? எப்படி மறந்து போனே தெரியல. எதுக்குமா? என்னடா எதுக்குங்கிற? நம்ம வீட்டுல எதுனாலும் நல்ல நேரம் பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம். உன் கல்யாண விஷயத்துல ஒரே பிரச்சனையா இருந்தது பத்தியா? ஜாதகம் பார்க்கணுங்கிறதையும் மறந்து போயிட்டோம். இந்த காலத்துல இன்னுமா இதெல்லாம் நம்புறீங்க? இதோ பாருடா, எங்க வயசு வரும்போது உனக்கு எல்லாம் புரியும். இப்ப எல்லாம் ரத்தம், உனக்கு ஒன்னும் புரியாது. நம்ம குடும்பத்துல சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் வைக்கனாலே ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து தான் எல்லாத்தையும் வைப்போம். உன் கல்யாணம் ஜாதகம் பார்க்க வேண்டாமா? 2 பேருக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்லப்பா. அம்மா நீ வேற அவனை பயமுறுத்தாத. இது ஒன்றும் நம்மளா பார்த்து வச்ச கல்யாணம் கிடையாது. அவன் ஏற்கனவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை பொருத்தங்கிறத இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஆமாமா, ஜாதகம் எல்லாம் பார்க்க வேணாம். ஒருவேளை அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா கஷ்டமா போயிடும். எப்படி இருந்தாலும் நாங்க கல்யாணம் கட்டிக்க தான் போறோம். இதோ பாரு, உன் அக்கா தம்பி பாசத்தை வேற எதுலயாவது காட்டு. கல்யாணம்னா ஜாதகம் பார்த்துதான் ஆகணும். பெரியவங்க நாங்க இருக்கோம், எங்களுக்கு தெரியும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு. சும்மா எது கெடுத்தாலும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எத்தனை பேர் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சு எவ்வளவு சீரழிச்சிருக்காங்க தெரியுமா? அம்மா நானும் அவன் நல்லதுக்கு தானமா சொன்னேன். எதுடி நல்லது? எது நல்லதுன்னு கேட்க. அவன் உன் கூட பிறந்தவன், எங்களுக்கு இருக்கிற ஒரே பையன். அவன் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா? எடுத்தான் கௌத்தம்லாம் பண்ண முடியாது. அம்மா கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சாச்சுமா. தேவையில்லாத விஷ பரிச்சையும் தோணுது. என்ன நடக்குதுங்க? என்ன ஜாதகம்? யாருக்கு ஜாதகம் பார்க்க போனோம்? அப்பா வேற வரக்கூடாத நேரத்துல சரியா வந்துட்டாங்க. என்னடி, எது வந்தாலும் பாத்துக்கலான்னு இப்ப உங்க அப்பா வந்துட்டாரு. மா இவ்வளவு நேரம் பேசினல்ல, இப்பவும் பேசு. எனக்கு பயமா இருக்குடி. பயந்து நீயே காட்டி கொடுத்துறாதம்மா. பேசுமா பேசு. அது ஒன்றும் இல்லைங்கப்பா, எல்லாத்தையும் நம்ம குடும்ப ஜோசிய கிட்ட போய் பார்ப்போம்ல. கல்யாணத்துக்கு நாலு நம்மளே குறிச்சுக்கிட்டோம். அவர்கிட்ட காட்டல, ஜாதகமும் பார்க்கல. அதான் அம்மா மனசுக்கு உறுத்தலா இருக்குங்க. நான் எதுக்கு நாள் குறிச்சாச்சு பார்க்க வேண்டாங்கிறேன். தம்பி அதான் சொல்றாங்க, அம்மா தான் இருக்கிறது ஒரே பையன், நம்ம பாத்துக்கலாமேன்னு சொல்றாங்க. பார்வதி, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, இப்ப போய் எதுக்கு பொருத்தம் பாத்துக்கிட்டு? பாக்கன்னா முதல்ல பாத்துருக்கணும். நம்ம முதல் டைம் பொண்ணு பார்க்க போன பத்தியா? அப்பவுமே ஜாதகம் வாங்கி பார்த்துட்டு போயிருக்கணும். இப்ப வாங்கி என்ன பண்றது? எனக்கு என்னவோ நீ தேவையில்லாம புது பிரச்சனை உருவாக்குறியோன்னு தோணுது. இதுக்கப்புறம் இந்த பேச்சை விடு.
ஏங்க எதுக்கு ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துருவோமே, மனசு திருப்தியோட சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணலாம்ல. உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, இப்ப போய் பார்க்கணுங்கிற. அவர் தேவையில்லாம ஏதாவது சொன்னாருன்னா பின்ன எல்லாருக்கும் மனசு கஷ்டம் தானே. இதோ பாருங்க, என் பிள்ளை கல்யாணம், நான் ஏதோ செஞ்சுட்டு போறேன், இதுல நீங்க இடையில வராதீங்க. உன் பிள்ளைனா நீ மட்டும் எப்படி பிள்ளைய பெத்த? எனக்கும் பிள்ளை தானே. உங்களுக்கும் பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியலையே. எனக்கு இருக்கிற அக்கறையில கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்ல. இங்க பாரு பார்வதி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த கல்யாணம் முடிவானதுல இருந்து எல்லாம் உங்க போக்கே வித்தியாசமா தான் இருக்கு. மா அழாதீங்கம்மா. இதுக்கு போய் எது கலறீங்க? பின்ன என்னடி, நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் மட்டும் இந்த மனசு யோசிக்காரா? தான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலுன்னு அவர் சொன்னது எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? அவனை 10 மாசம் பெத்து சுமந்த வேணாம், எனக்கு ஜாதகம் பார்க்க கூட உரிமை இல்லையா? அம்மா விடு, அப்பாதான் ஜாதகம் பார்க்க வேண்டாங்கிறாருல, இந்த பேச்சு இதோட விடு. ஆமாண்டி, நீங்க 3 பேரும் கூட்டு கலவானீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் மட்டும் என்னைக்கு தனி தான் இந்த வீட்டுல. மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, நீங்க அழாதீங்கம்மா. இதோ பாருடா அஸ்வினு, நீ நல்லா இருக்கணும்னு என்ன தவிர யாரும் பெருசா நினைச்சிட முடியாது பாத்துக்கோ. எவ்வளவு சொல்றேன், ஏன் சொல்றேன்னு யாராவது யோசிக்கீங்களாடா? என்ன விட்டுருங்க, நீங்களே கல்யாணத்தை நடத்துங்க, நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன். என்னம்மா நீ? பார்வதி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் பேச்செல்லாம் ஒரு விதமா போய்கிட்டு இருக்கு. என்ன என்ன பேச்சு இது? எந்த குடும்பத்து பழக்கம் இது? கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன சொன்னாலும் மண்டையாட்டணும், அப்படியா? இதோ பாருங்கப்பா, நீங்க அம்மாவை பேசாதீங்க. அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. நான் அஸ்வினுக்காக தான் அமைதியா இருந்தேன். அவங்களே அழுதுகிட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதோ பாருமா, நீ அமைதியா இரு. நீ இருக்கிற தைரியத்துல தான் அவ அதிகமா பேசிட்டு இருக்கா. இதோ பாருங்க, யாரும் எனக்காக பேச வேணாம், நீ எனக்காக பேசாதடி. எனக்கு யாரும் பேச வேணாம், நீங்களே கல்யாணம் பண்ணுங்க, நீங்களே ஒன்னா இருங்க, என்ன ஆளை விடுங்க. ஆனா ஒண்ணு, மாப்பிள்ளை போய் கல்யாணம் மறுவிடுன்னு என்னை எதுக்கும் கூப்பிடாதீங்க. உங்க இஷ்டப்படியே எல்லாம் செய்யுங்க. கேட்டா சொல்லிடுங்க, பையனுக்கு அம்மா கிடையாதுன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு இன்னும் அது வசதியா போச்சு. ஊர் உலகத்திலேயே இப்படி ஒரு குடும்பத்துல பார்த்ததே இல்ல சாமி. இதுல என்ன தப்பு இருக்கு? பையனை பெத்தவா ஜாதகம் பார்க்கணும்னு சொல்றது ஒரு தப்பா? என்னடா அஸ்வின், எவ்வளவு நடந்து அமைதியா இருக்க? உனக்கு என்ன அம்மா விட அந்த துர்கா தான் பெருசா போயிட்டாளா? இப்ப என்ன, ஜாதகம் பார்க்க போவோம், ஒண்ணுக்கு ஒண்ணு பொருத்தம் நல்லா இருந்ததுன்னா கல்யாணம் நடக்க போகுது, இல்லைன்னா அப்ப பாத்துக்கிறது. அம்மா அழுதுட்டு இருக்காங்க, நீ பாத்துக்கிட்டே இருக்க. ரொம்ப மாறிட்டடா நீ. அக்கா, நான் அழாதீங்கன்னு சொல்லிட்டேன், அம்மா சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறேன். யாரும் பேச வேணாண்டி, அவன் பேசாம நிக்கிறதுல எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்பவே இப்படி இருக்கு, நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் கட்டி ஏதாவது ஆச்சுன்னா? இதோ பாருடா, அம்மா உன் மேல உசுரையே வச்சிருக்காங்க. நீ நல்லா வாழணும்னு அம்மாவை தவிர யார் நினைச்சிட முடியும்? துர்காவை நம்ம வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டதே அம்மா தான். நம்ம கைலாசம் அம்மாவனை பத்தியா, ஜாதகம் தான் பார்க்காம லவ் மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். கல்யாணம் நடந்து 4 மாசத்துல செத்தே போயிட்டான். என்னன்னு கேட்டா அவ பொண்டாட்டிக்கு ஜாதகம் சரியில்லையா. அந்த துஷ்டி வீட்டுல எல்லாரும் இதை பேசிதான் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதான் அம்மா பயந்து போயிட்டாங்க. வேணாண்டி, விட்டுரு, அவங்க உங்க இஷ்டப்படி செய்யட்டும். ஏன் விதி, நான் எதையாவது அனுபவிக்கணும்னு இருந்தா அனுபவிச்சுட்டு போறேன். இப்ப என்ன செய்யணுங்கிற பார்வதி? இதை பாரு அஸ்வின், அம்மா சொல்ல சொல்ல எனக்கும் பயமா இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை ஜாதகம் பார்த்துடலாமே. ஜாதக பொருத்தம் கண்டிப்பா இருக்கும்டா. பொருத்தம் இல்லாமலாம் நம்ம அவங்கள பார்த்துருக்கோம், 2வது போய் பேசி முடிச்சிருக்கோம். ஜாதக பொருத்தம் இருக்குன்னா சந்தோஷமா கல்யாணத்தை நடத்தலாம்ல, அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க. நீ என்ன சொல்ற? சரிக்கா, அப்ப அவங்க வீட்டுல சொல்லி அவங்களையும் வர சொல்றேன். அவங்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஜாதகத்தை மட்டும் அனுப்ப சொல்லு, நம்ம ஜோசியத்தை போய் நம்ம பார்த்துட்டு வருவோம். எதுக்கு எடுத்தாலும் அந்த கும்பலை கூட்டிக்கிட்டு இல்ல அவங்கள அங்க எங்கன்னு அழைச்சிக்கிட்டு எதுக்கு? தனியா போனா யாருக்கும் தெரியாது, மொத்தமா போனா எல்லாரும் என்னன்னு கேட்பாங்க. சரிம்மா, சாரிம்மா, நீங்க அழாதீங்க. உங்க விருப்பம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்க்கா. சரிப்பா. இப்ப எதுக்கு இன்னும் அழுதுகிட்டு இருக்க? அதான் ஜாதகத்தை கொண்டு தாரேன்னு சொல்லிட்டாம்ல, கண்ணத்தோட. வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கு, எப்ப பாரு அழுதுகிட்டு இருக்க. ஏண்டி, ஜாதகம் பொருந்தும்ல? ஏய், என்னடி, எதுக்கு பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? இல்லம்மா, நீங்க வேற அழுதீங்களா? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாவே அழுதுறீங்களோ நினைச்சிட்டேன். உண்மையாதான் அழுதேன், பின்ன பொய்யாவா அழுவாங்க? உங்களை நடிக்க தானே சொன்னேன், அதுக்கு இப்படியா நடிப்பீங்க? நடிக்கலாம் இல்லடி, உள்ளுக்குள்ள ஒரு பயம். உண்மையாவே நம்ம ஜாதகம் பொறுத்த பார்க்கல. நல்லா இருந்ததுன்னா சந்தோஷமா நடத்திட வேண்டியதான். ஜாதகம் பொருந்தலன்னா? ஏமா, நீ திருந்தவே மாட்டியாமா? உனக்கு நான் எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் கடைசியில முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்த தானே இந்த பிளானே போடுறோம். இந்த பாரடி, ஒண்ணு பண்ணலாம். ஜாதகத்தை வாங்கி ஜோசியத்தை கொடுப்போம். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, பொருத்தம் நல்லா இருக்குன்னா கல்யாணம் நடக்கட்டும், பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் நடக்க வேண்டாம். சரிதானே? அம்மா, இப்ப பொருத்தம் இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்கு ஜாதகம் கேட்கலாமா? ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் ஜாதகம் கேட்கறோம். இல்லடி, நான் ஒரு வார்த்தை சொன்னாலே அஸ்வினால பொறுத்துக்க முடியாது. அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்க போய் தான் அமைதியா நிக்கிறான். அவனும் சந்தோஷமா இருப்பான்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, பொருத்தம் இருந்ததுன்னா கல்யாணம் நடக்கட்டும், பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் நடக்க வேண்டாம், அவ்வளவுதான். மா, சொல்றத கொஞ்சம் கேளுமா. இருடி, அடுப்புல ஏதோ வச்சுட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன், கருகுன மாதிரி இருக்கு. என்னன்னு பாத்துட்டு வரேன். அவன் ஜாதகத்தை வாங்கிட்டு வரட்டும், அப்புறம் நம்ம ஜோசியத்தை பேசிட்டு என்னன்னு முடிவெடுப்போம். என்ன இது, அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க?
இவங்கள நம்பி எதையும் பேச முடியலையே. மகமேல இருக்கிற பாசத்துல கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாங்களோ? என்ன நடந்தாலும் சரி, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. எல்லாத்தையும் அப்பாவுக்கு தெரியாம தான் செய்யணும்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது அம்மாவுக்கும் தெரியக்கூடாதுன்னு. சீக்கிரமா சொல்லுங்க அஸ்வின், டைம் ஆகுது. அது என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ அவசரமா பேசணும் நீங்க. வந்து 10 நிமிஷம் ஆகுது, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. நீ அம்மாவை எதுவும் தப்பா நினைச்சிடாத. அம்மா ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. எதுக்கும் ஜாதகம் பார்த்துட்டா நல்லதுன்னு யோசிக்கிறாங்க. ஜாதகமா? என்னப்பா இப்ப வந்து சொல்றீங்க? எனக்கும் புரியுது. என்ன பண்றது, திடீர்னு அவங்களுக்கு தோணிருக்கும் போல. எவ்வளவோ எடுத்து சொன்னோம். அப்பா சொன்னாங்க, அக்கா சொன்னா, நான் சொன்னேன். எதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க. உங்க வீட்ல ஜாதகத்தெல்லாம் நம்புவாங்களா? ஆமாப்பா, எங்க வீட்ல எப்பவும் ஜாதகம் பார்த்துட்டு தான் நல்ல விஷயத்தையே ஆரம்பிப்பாங்க. நம்ம கல்யாணத்துல மட்டும் எப்படியோ அதை மறந்துட்டாங்க போல. அஸ்வின், ஒருவேளை பொருந்தலனா? அப்படியே யோசிக்கிற? நினைக்கிறத நல்ல விஷயமா யோசிப்போம். பொருந்திடுச்சுன்னா சந்தோஷமா கல்யாணம் ஆகும்ல. அப்படி இல்ல அஸ்வின், ரெண்டு பக்கமும் யோசிக்கணும்ல. ஒருவேளை பொருந்தலனா? எனக்கு தெரியல துர்கா, நான் அதை அப்படி யோசிக்கவே இல்லை. எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பாசிட்டிவா தோணிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா ஜாதகம் பொருந்தும், கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும்னு. ஒருவேளை பொருந்தலனா? பொருந்தலைன்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது. என்ன, பொருந்தி இருந்தா சந்தோஷமா நடக்கும். பொருந்தலைன்னா எல்லா நன்மைக்கே நினைச்சுக்க வேண்டியதான். ஆனா கல்யாணம் நடக்கும். அஸ்வின், நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. சொல்லு துர்கா, தப்பா நினைக்கிற மாதிரி நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க அஸ்வின், நான் உங்களை விரும்புறேன், இல்லைன்னு சொல்லல. நீங்களே என்ன விரும்புறீங்க. ஆனா ஒருவேளை இதுல ஜாதகம் பொருந்திருச்சுன்னா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா பொருந்தலைன்னா உங்க வீட்ல என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. என்ன சொல்ற துர்கா நீ? ஆமா அஸ்வின், பின்ன அத்தை பயந்துகிட்டே இருப்பாங்க எப்ப என்ன நடக்குமோன்னு. அவங்க வெறுப்போட கோவத்தோட உங்க வீட்டுக்குள்ள நான் எப்படி வர்றது? அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜாதகம் பொருந்தலைனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். அதனாலதான் உங்கள்ட்ட சொல்றேன், ஜாதகமே பார்க்க வேண்டான்னு. சொன்னா கேட்டா தானே? என்ன பேசுறீங்க அஸ்வின்? அப்ப உங்க அப்பா, அம்மா, அக்கா எல்லாரையும் கஷ்டப்பட்டு விட்டுட்டு நம்ம கல்யாணம் நடக்கணும்னு சொல்ல வரீங்களா? இதோ பாரு துர்கா, உனக்காக நான் நிறைய விட்டு கொடுத்துருக்கேன். ஆரம்பத்துல எனக்கு மட்டும்தான் உன்னை பிடிச்சிருந்தது. இப்ப நீயும் என்ன விரும்புறதா சொல்லியிருக்க. ஆனா இப்ப மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. நான் மாத்தி மாத்தி பேசல அஸ்வின். இப்பவும் உங்களை விரும்புறேன். இருந்தாலும் பெரியவங்களை கஷ்டப்படுத்திட்டு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ இப்படி எல்லாம் யோசிப்பேன்னு தெரிஞ்சா? லவ் பண்ணா என்ன பிரச்சனை வந்தாலும் நின்னு சாதிக்கணும், கடைசி வரைக்கும் போராடணும். இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கே பின்வாங்கினா எப்படி? எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு நீ பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இல்ல அஸ்வின், நான் என்ன சொல்ல வரேன் நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. இதுக்கப்புறம் நீ எதுவும் பேச வேணாம். பேசி இன்னும் என்ன ஹர்ட் பண்ணாத. உனக்கு நான் உன் மேல வச்சிருக்க பாசம், லவ், இது எதுவுமே புரியல. என்ன சொல்றீங்க அஸ்வின்? புரியாமலா நான் சரின்னு சொன்னேன், ஓகே சொன்னேன். புரிஞ்சிருந்தா ஜாதகம் பொருந்தலைன்னா கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லியிருக்க மாட்டியே. இவ்வளவு சொல்றேன், நீ அப்படியே நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஜாதகம் பொருந்தும் நான் சொல்றேன், பொருந்தாது நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணு பண்ணு, வீட்டுல போய் அத்தை கிட்ட எங்க வீட்டுல ஜாதகம் கேட்டாங்கன்னு மட்டும் சொல்லிடு. நாளைக்கு ஆபீஸ் வரும்போது எடுத்துட்டு வர சொல்லிடு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி அஸ்வின், நான் சொல்லிடுறேன். வேற ஏதாவது? வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இன்னும் டைம் இருக்கு அஸ்வின், 10 மினிட்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.